வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது விக்ரம் வந்துட்டு ஃபஸ்ட்டு யார்கிட்ட கோவப்பட்டார் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு இப்போ ஷேர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அமித்தோட பிறந்த நாள். ஸோ அப்போ வந்து கேக் வெட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு விஜய் பரவி சொல்ல, ஃபஸ்ட்டு வந்து பிரஜனை வந்து பேசினார். நீங்கள் சீக்கிரம் வந்து நல்லா ஒரு பெரிய டைரக்டராக வரணும், எங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள்லாம் கொடுக்கணும், நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் பேசினார். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்ரம் பேச ஆரம்பித்தார். அவர் ஃபஸ்ட்டு வந்து இவரை சொன்னது வார்த்தை வந்து யூஸ்லெஸ். ஸோ அந்த வார்த்தை தான் என்னை வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மனிதன் இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படி சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு ஒழுங்கேற்றினது விஜய் பார்வதியோ இல்லை மற்றவங்களே இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஒழுங்கேற்றினது அமித்தை தான்றாரு. ஆனால் பாவி என்ன நடக்குது இங்கே அப்படின்னா, அவர் தான் வந்து என்னுடைய கோவத்தை வெளியே கொண்டு வந்தார். அந்த பெருமை அவரையே சேரும். நாங்கள் ரெண்டு பேருமே ஐ திங்க் சேமாக வந்து திங்க் பண்ண நினைக்கிறேன். சீக்கிரமாக அவர் வெளியே போய் நிறையா படங்கள் பண்ணணும், சீக்கிரமான இப்போ இல்லை, அவர் 106 நாள் இங்கே இருந்துகிட்டே வந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். உடனே இந்த பக்கம் அமித் வந்துட்டு, ஓ உனக்கு வேறு கருணா காய்ச்சி அப்போ சீக்கிரம் போயிடுவானா அப்படின்ற மாதிரினாரு. விக்ரமுக்கும் அமித்துக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த விஷயங்களே நம்மளுக்கு தெரியல. இதனால நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, ஃபஸ்ட்டு விஜய் பார்வதிக்கிட்ட தான் வந்துட்டு அவர் ஒழுங்கேற்றினார், அந்த பொண்ணுக்கு வந்து அடிப்பட்ட டைம் வந்து அவர் அவ்வளோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுக்கும்போது அமித் வந்து இவர் யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்ன விஷயங்கள், ஏன்னா அப்போ அப்படி தான் நான் இருந்தார் சரிங்களா. அதை வந்து சொன்னது வந்து அவருக்குள்ளே ஏறிக்கிச்சான். அதை வந்துட்டு இப்போ வந்து சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி என்னை வந்து ஃபஸ்ட்டு கோவப்படுத்தினது, என் கோவத்தை வெளியே கொண்டு வந்தது அமித்தையே சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பரான ஒரு சம்பவம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதேமாரி விக்ரமோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்ல ஒரு விஷயமாக இருக்கா, ஐயோ இதுக்கு அவரே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதேமாதிரி அமித்தோட இந்த கேம் குணங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9 டாப் 5 வரைக்கும் கொண்டு போகுமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.